ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். எங்களுடைய கிறிஸ்தவ வரலாற்றிலே ஒரு முக்கியமான நிகழ்வு அல்லது சந்தர்ப்பம் ஏற்பட்ட ஒரு முக்கியமான பாடமாக இந்த பாடம் 22 அமைகிறது. நீங்கள் ஏற்கனவே இதை குறித்து பார்த்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், பேதுருவும் கொர்நேலியும். இப்போ உங்களுக்கு இந்த பாடத்தை தெளிவாக நீங்கள் விளங்கி கொள்கிறதுக்கு வேத பகுதியை நீங்கள் தெளிவாக வாசித்து இருக்க வேண்டும். ஆகவே இந்த நேரத்திலே உங்களுடைய திருமறையை எடுத்து திருமறை பகுதியாக திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது நான் சொல்ல போகிற விடயங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். ரைட்? இப்போ நான் உங்கள் முன்னுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் உங்களோட கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பாடம் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய பிளேட்டில் நான் உங்களுக்கு விருப்பமான, பிள்ளைகளுக்கு விருப்பமான டாஃபி, சாக்லேட், மார்ஷ்மெலோஸ், மற்றது பப்பாளி பழம், ஸ்ட்ராபெரி, திராட்சை பழம், மாங்காய், உங்களுக்கு இன்னும் ஆப்பிள், ஆரேஞ்ச் விருப்பமான எல்லாத்தையும் ஒரு பெரிய தட்டில் அடிக்க உங்கள் முன்னுக்கு கொண்டு வைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு முதலாவது விருப்பமான ஸ்வீட்ஸையோ அல்லது பழங்களையோ தான் நீங்கள் டக்குன்னு எடுப்பீங்க. உங்களுக்கு விருப்பமானது தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு சாப்பிட்டு நீங்கள் நிறைவடைந்த பிறகு அதில் மிகுதி இருந்தாலும் நீங்கள் அது உங்களுக்கு பெருசாக மைண்டில் இருக்காது. ஏன்னா அது ஒருவேளை மிகுதிப்பட்டிருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பொருளாக இருக்கும். ஆனால் இதே நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பசிக்கிற ஒரு நேரம், சாப்பிட எதுவுமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இப்படி உங்கள் முன்னாக ஒரு பெரிய தட்டு இருக்குது. அந்த தட்டில் பல்வேறு விதமான இனிப்புகளும் பல்வேறு விதமான பலகாரங்கள், பழங்கள் இருக்குது. ஆனால் அதில் எதுவுமே உங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு பர்சனலாக அது சாப்பிட விருப்பம் இல்லாத உணவு பொருட்கள். ஆயினும் வயிறு பசிக்குது, அப்படி பசிக்குது. அப்போ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களா? இல்லையா? நீங்கள் கட்டாயம் சாப்பிடுவீங்க. ஏன்னா அது எங்களுக்கு அங்கே முதலாவது சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு விரும்பி தெரிவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. இந்த கதையோ மனசில் நாங்கள் இதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டு இந்த வேத பகுதிக்கு நாங்கள் செல்வோமே. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, யூத மக்கள் என்ன செய்வாங்க, பிற இன மக்களோட சேர மாட்டாங்க. ரைட்? அவங்க மத்தியில் பல்வேறு வேறுபாடுகள் என்ன நடந்துச்சு காணப்பட்டு வருகிறது. இப்போ அந்த பிளேட்டில் இருந்த பல்வேறு விதமான இனிப்பு பலகாரங்கள் மாதிரி, பல்வேறு விதமான பழங்கள் மாதிரி ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பழங்கள், இனிப்பு பண்டங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த யூதர்கள் பிற இனத்தவருடன் சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்களிடையே காணப்பட்ட வேறுபாடுகள் காரணமாக. ஆனால் பல்வேறு மக்கள் யூதர் அல்லாத பல்வேறு மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்று இயேசு கிறிஸ்துவை அவருடைய வழிகாட்டலில் பின்னாக நடந்து அவர்கள் அவர்களை கிறிஸ்தவர்களாக ஒரு ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலைமை இப்போ உருவாகுது. ரைட்? அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பேதுரு இவ்வாறான மாதிரி ஒரு நிலைமைகள் வரும்போது அவர் கொஞ்சம் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி பிற இனத்தவருடன் அந்த மிக்ஸ் ஆகிறது, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, போதனை செய்கிறது, அந்த மாதிரி விடயங்கள் கொஞ்சம் அவர் தவிர்த்து கொள்கிறாரு. ரைட்? ஆனால் அவர் பேதுரு ஒவ்வொருவரையும் நேசிப்பதையும் உபசரிப்பதையும் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார். இப்பொழுது என்ன நடக்குது? இந்த கொர்நேலியுன்னு ஒரு ஆள் வர்றாரு. இந்த கொர்நேலியார் ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ரோம இனத்தவர், அதாவது யூதர் அல்லாத ஒரு பிற இனத்தவர். இவர் ஒரு காட்சியை காண்றாரு. இந்த காட்சி இருக்கு
திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 3லிருந்து 8ஆம் வசனத்தில் இந்த காட்சி இருக்குது. நீங்கள் அதை வாசிருப்பீங்க. இப்போ கொர்நேலியு வந்து ரொம்ப இறைப்பற்றுள்ள ஒரு மனிதன். இவர் வந்து கடவுள் வந்து அவருடைய கடவுள் மத்தியில் வந்து இவரும் இவருடைய வீட்டாரும் கடவுளுடைய கண்களிலே தயவு பெற்ற ஒரு குடும்பமாக இவங்க வந்து காணப்பட்டு வந்தாங்க. இவங்க வந்து மக்களுக்கு வந்து நல்ல காரியங்களை செய்வாங்க. கடவுளுடைய சந்ததியில் இடைவிடாமல் மன்றாடி வந்தாங்க. அப்போ இந்த கொர்நேலியு இந்த காட்சியை காண பின்னாக என்ன நடக்குது, வானதூதருடைய ஒரு செய்தியினூடாக இவர் வந்து என்ன செய்கிறாரு, யோப்பா பட்டணத்தில் பேதுருவை ஒரு ஆள் அனுப்பி யோப்பா பட்டணத்துலேருந்து பேதுருவை வந்து வரவழைக்கிறாரு கொர்நேலியோட வீட்டில். ஸோ பேதுரு வர முந்தி பேதுருக்கும் ஒரு காட்சி வருது. அது என்னது, திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை இந்த காட்சி மிக தெளிவாக விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாததுக்கு ரீசன் வந்து அதை வந்து நீங்கள் வாசித்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்றதுக்காக. சரியா? அப்போ பேதுரு வந்து அந்த வீட்டில் மேல் ஸ்தலத்தில் இருக்காரு. அவருக்கு பசி உருவாகுது. நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது சந்தர்ப்பத்தில் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு விருப்பமானதை எடுத்து சாப்பிடலாம். இப்போ 2வது சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது, பேதுருக்கு பசி உருவாகுது. பேதுரு வந்து அது காட்சியை காண்றாரு. அந்த காட்சி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வானம் திறக்கப்படுது, அதில் இருந்து ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளே எல்லா விதமான மிருகங்கள் ஊர்வன நடப்பன வானில் பறப்பன எல்லாமே இருக்குது. பேதுரு வந்து ஒரு சத்தம் கேட்குது, அடித்து புசின்னு. அப்போ பேதுரு வந்து அதுக்கு என்ன சொல்கிறாரு மறுமொழி, எல்லாரும் என்னுடன் கூட செய்யுங்க. வேண்டாம் ஆண்டவரே, தீட்டும் தூய்மையாற்றதுமான இதையுமே நான் வந்து புசிக்கிறது இல்லை அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த கன்வர்சேஷன் 3 தடவைகள் நடைபெறுகிறது. ரைட்? அப்போ இவர் வந்து அந்த பெட்டியில் இருக்கிற ஒவ்வொரு விதமான மிருகங்கள் ஊர்வனைகள் யார், அதை நீங்கள் இப்போ யோசித்து கொள்ள போகிறீங்க. ரைட்? பேதுரு வந்து தான் கண்ட காட்சியின் பொருள் என்னத்தை பற்றி சிந்தித்திருக்கும் போது என்ன நடக்குது, கொர்நேலியு அனுப்பின ஆள் வந்து பேதுருவை கதவு வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டி பேதுருவை கூப்பிடுறாங்க. அப்போ தூய ஆவியானவர் பேதுருவோட பேசி சொல்கிறாரு, இதோ 3 பேரும் தேடி வந்திருக்காங்க, நீ இறங்கி போய் எந்த விதமான தயக்கமும் இன்றி நீ அவங்களுடன் போ, நான் தான் அவங்கள அனுப்பியிருக்கிறேன்னு தூய ஆவியானவர் பேதுருவை சொல்கிறாரு. பேதுருவும் அதை ஏற்றுக்கொண்டு கொர்நேலியோட வீட்டுக்கு போகிறாரு. ரைட்? அதன் பின்பு கொர்நேலியோட வீட்டுக்கு வந்தபோது கொர்நேலியு, அவருடைய வீட்டார், அவருடைய உணவினர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாருமே பேதுருட வருகைக்காக காத்திருந்தாங்க. அப்போ பேதுரு உண்டான அந்த மனமாற்றம், நான் உன்கிட்ட கேட்டேன், அந்த பெட்டியில் இருந்தது அந்த மிருகங்கள் யாரை குறிக்கும்னு. அந்த மிருகங்கள் பிற இனத்தவரை குறிக்குது. ரைட்? இவ்வளவு காலமும் பேதுரு மனதில் இருந்தது யூதர்கள் மத்தியில் அவர் போதனைகள் செய்து வந்தார். இப்போ அந்த பெட்டியில் இருந்த பல்வேறு மிருகங்களை பிற இனத்தவர்களை குறிக்கும் போது அவருக்கு விளங்குது, பிற இனத்தவர்களுக்கும் நாங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிறது எவ்வளவு முக்கியமாக இருக்குது. அப்போ என்ன நடக்குது, பேதுரு வந்து கொர்நேலியுடைய இல்லத்தில் உரையாற்றுறாரு. பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் போது தூய ஆவியானவர் அனைவர் மேலும் இறங்கி வர்றாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து திருமுழுக்கம் பெற்று கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்க. பிற இனத்தவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ பிள்ளைகள், நாங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், நாங்கள் எவ்வளவு தான் எங்களோட லைஃப்பில் எங்களோட வாழ்க்கையில் இது தான் சரி, இப்படி தான் சரி, இது செய்கிறது தான் சரின்னு நாங்கள் யோசிச்சுருக்கோம். விசேடமாக வயதில் மூத்தவர்கள், உங்களுடைய அம்மா அப்பா அல்லது உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய உறவினர்கள் இந்த விஷயத்தை இப்படி தான் செய்வோம் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க தானே சில ஆட்கள். ஆனால் இதையுமே தூய ஆவியானவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதாவது
பேதுருவில் ஏற்பட்ட மாற்றத்தை பாருங்க. அவர் நினைச்சாரு இந்த இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எல்லாமே யூதருக்கு மாத்திரம். ஆனால் அந்த ஒரு காட்சியின் மூலமாக அவருடைய மனது விரிவாக்கப்பட்டு அவர் இதை புரிந்து கொள்றாரு. ஆண்டவருடைய பணிக்காக எம்மையும் ஆண்டவர் அழைக்கும் போது நமக்கு அது விருப்பம் இல்லாட்டியுமே நாம் அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பேதுருக்கு முதலாவது பெரிதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கல்ல, ஆனாலும் கடவுள் அவருக்கு அந்த காட்சியின் மூலமாக விளக்கப்படுத்தின பின்பதாக அவர் அதை அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அந்த பணியை முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அவர் செஞ்சுட்டு போகிறாரு. ஆகவே நாங்களும் பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்னதுன்னு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிதல் ஜெபம் மூலமாக, வேத வாசிப்பு மூலமாக, அல்லது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த பேதுருடைய காட்சி மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புரிதல் ஏற்படும் போது அதை நாங்கள் அறிந்து அதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு வல்லமை உள்ளதாக மாற்றி செய்ய தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.